ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாக்கிஸ் அண்ட் டாக்ஸஸ். எஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 6 பார்க்க வந்திருக்கோம். எஸ், த பிளட் லைன், த மோஸ்ட் அவைட்டட். 14 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் வருதுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷனோட சீக்குவலா கண்டினியூ ஆக போகுது. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு தோணுது. கொஞ்சம் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் ரொம்ப ஒரு மாதிரி பிளட் ஸ்பிளாஷிங்கா தான் இருக்க போகுது இந்த படம். ஸோ பார்த்துட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அப்படியே கேமரா எங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒரு செக்ஷன். இதுதான் ஸ்நாக்ஸ் இன்டர்வல் பிளாக்ல வந்து வாங்குற இடம். ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிச்சு ஓடிடுவீங்க, அந்த லெவலுக்கு இருக்கு. பட் மற்றபடி படம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் கம்மிங் வீடியோஸ்ல. உங்களுக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்க, வீடியோ லாஸ்ட்லயே வந்துடும், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. எஸ், படம் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 6. நினச்ச மாதிரியே ஃபுல் பிளட் ஸ்பிளாஷிங் தான். ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்கை வியூன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு மேசிவான ஒரு கொலிஷன் நடக்குது. மொத்தமாகவே காலி அது, அந்த பில்டிங்கு, அந்த ஹோட்டல் டவரு. அப்படியே ஏஞ்சி பார்த்தா ஒரு பொண்ணோட கனவு அது எல்லாமே நடக்குது. அவங்க உடனே வீட்டில் போய்ட்டு சொல்லணும், அந்த பொண்ணு வேறு யார் இல்லை, நம்ம பாட்டி தான் ஆக்சுவலாக. அது எனக்கு உடனே நம்ம பாட்டியை பார்த்தாகணும், ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க அப்பாவை போய் பார்க்க போகிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, இது இல்லைம்மா கொஞ்சம் நாளாக சரியில்லை, நீ எங்கே போகாதுன்ற மாதிரி பேசுகிறப்போ, சரி ஓகே உங்கள் அங்கிள் வீட்டுக்கு போ, அங்கே தான் போயிட்டு உங்கள் பாட்டி பற்றி கேட்டு மேபி அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த பொண்ணோட அவங்க அம்மா வந்து சின்ன வயசு 10 வயசு இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பாட்டியை பற்றி கேட்குறப்ப எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அந்த பாட்டியெல்லாம் பார்க்காத, அவங்க பாட்டி ரொம்ப ரொம்ப சைக்கோ பேஷண்ட் மாதிரி ஆகிட்டாங்க, ரொம்ப எராட்டிக்காக இருக்காங்க, வேணாம் அவங்ககிட்ட போகாதுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு கேட்காம அவங்க பாட்டி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ் பார்த்தா, அவங்க ஒரு மாதிரி டெலியூஷனாக ஒரு மாதிரி இருக்காங்க, அபேண்டனான ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ தான் என் பேத்தி தானே, சரின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நீயாவது கேளு, இதுதான் உன் லைஃப்பில் இந்த புக்கை எடுத்துக்கோ, இந்த புக்கில் என்னென்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கும், சொல்கிறத கேளு, உனக்கு வந்த கனவு எல்லாமே கரெக்டு தான், பட் ஆனால் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது, கவலையே படாத, நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் நம்ம குடும்பமே பொழைச்சிரும், சொல்கிற கேளுன்றப்போ சொல்கிறாங்க. அந்த வீட்டில் நிற்கிறப்போ அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லுது, சரி ஓகே பாட்டிக்கு ஏதோ ப்ராப்ளம் தான் போல், நம்ம ஜஸ்ட் இது கனவு மாதிரி விட்டுலான்னு நினைக்கிறப்போ வீட்டில் வெளில இருப்போம், பாட்டி சொல்லுது போகாத, சொல்கிறது கேளுன்றப்போ இந்த பாட்டி வெளில ஸ்டெப் அவுட் பண்ணி நிற்கிறாங்க. நில் அப்படின்றப்போ கரெக்டாக அந்த பாட்டியோட தலையில் ஒரு போ மாதிரி அடிச்சுட்டு அந்த பாட்டி அவுட்டு. அந்த பொண்ணுக்கு அப்போ தான் தெரியுது, ஓகே சம்திங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது மாதிரி அந்த பொண்ணுக்கு நடக்கிறது எல்லாமே அந்த ஃபேமிலியோட பிளட் லைன், அந்த அந்த வம்சத்தில் இருக்கிற எல்லாருமே செத்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ அது மாதிரி தான் கண்டினியூ ஆகுது ஸ்டோரி. ஸோ கடைசியில் இவங்க குடும்பத்தில் யாராச்சும் மிஞ்சுறாங்களா இல்லை பிழைக்கிறாங்க, எப்படி ஆக போச்சு, எல்லாம் மொத்தமாகவே சாக போகிறாங்களான்ற மாதிரி தான் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இது மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் அடல்ட்ரேட்டட் மூவி, ஃபுல் பிளட் ஸ்பிளாஷிங்காக தான் இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் மனசு திடப்படுத்திட்டே பாருங்கள். ரொம்ப எண்டு கிளைமேக்ஸ் ட்விஸ்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.